என்ன சேதுண்ணா, என்னண்ணா 3 செக்மெண்ட் நடத்தினாருண்ணா, 3 செக்மெண்ட்டும் ஒரே கேள்வி. ஐயையோ! பாரு போன முதல் எபிசோடே இப்படி சுத்த விட்றாங்களா சேதுண்ணா? ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக என்னென்னா, இன்னும் 3 நாள் இவங்க ஷோவே எப்படி ரன் பண்ண போகிறாங்கங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், நான் இப்போ பாரு ப்ரைஸ் பண்ணி பேசுகிறேன்ல நீங்கள் நினைக்காதீங்க. இன்றைக்கி எப்படிங்க இருந்தது ஷோ? 3 செக்மெண்ட்டு, மொதல் 3 செக்மெண்ட்லேயும் ஒரே கேள்வி. அது வந்து பிரேக் அவுட்டு. ஃபஸ்ட்டு செக்மெண்ட் என்ன பண்ணுறாரு, எல்லாம் புத்தாண்டு வந்துடுச்சு, புத்தாண்டுக்கு நீங்கள் மற்றவங்க என்ன திருந்தணும், உங்களுக்கு ரெசல்யூஷன் எடுப்போம் இல்லையா, நீங்கள் உங்களுக்கு எடுக்க வேணாம், மற்றவங்களுக்கு எடுங்க. உடனே எல்லாம் சேஃப் கேம். கானா வினோத்துக்கு வந்து கோவத்தை குறைக்கணும், அடுத்தது சபரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கு அடுத்தது அரோராவுக்கு வந்து படிக்க வைக்கணும். அதெல்லாம் நியூ இயர் ரெசல்யூஷன் எவன்டா சொன்னால்? கானா வினோத்துக்கு கோவத்தை குறைக்க சொன்னீங்க, சரி. சபரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதான் யார்? அக்கா. ஐயோ, எங்கள் அக்கா, அன்பு அக்கா சாண்ட்ராவனுடைய கோரிக்கை. அதுக்கடுத்தது வந்து அரோராவை படிக்க வைக்கணுமா, அந்த பொண்ணு வந்து வேறு திவ்யா வந்து கொஞ்சம் சுத்த விட்டு பேசுகிறாங்களா, அது கொஞ்சம் நிறுத்தணும். இதெல்லாம் ரெசல்யூஷன் சொல்கிறதுக்கு கூட ஒருத்தன் தகுதி இல்லாத உள்ளே இருந்திருக்கிறான். அது யாருன்னா விக்கல் விக்ரமுக்கு யாருமே எதுவும் சொல்லலை. ஏன்னா அது ஃபுல்லாக ட்ராமாட்டிக் பண்ணிகிட்ருக்கு. இது சொன்னாலும் அது சொன்னாலும் போயிட்டு எதுக்கடா நம்ம சொல்லுவோன்னு விட்டான்லாம் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இவர் சேதனை 2ஆவது செக்மெண்ட்டில் ஏன் யாரும் விக்ரமுக்கு சொல்லலை, நான் சொல்லட்டுமா? சொல்லுங்கள் சார், நான் அது ஆர்வமாக கேட்டுட்ருக்கேன். அது வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறீங்க, யாரையும் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதிகப்படியாக கோவப்படுறீங்களா? அது ஏன் விக்ரம்? அதை கொஞ்சம் உங்களால் குறைச்சிக்க முடியுமா? அது எந்த விஷயத்தில் சார் சொல்கிறீங்க? எந்த விஷயம்னு உங்களுக்கு சொல்லணுமா? திவ்யா கூட ஏன் சண்டை போட்டிங்க? ஃப்ராடுன்னு சொன்னீங்க, ஈகோ, அதுக்கப்புறம் ஒரு இங்கிலீஷில் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்கிறானுங்க, ஈகோ, இதெல்லாம் சொல்கிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் சார்? அவங்க என்னுடைய கருத்தையே கேட்கல. உங்கள் கருத்து தான் என்ன? என் கருத்தையே கேட்கல சார். நான் கேட்குறேன், அந்த கருத்து தான் என்ன? எனக்கு தெரிஞ்சு அது சொல்லிட மாட்டேனா சார்? அது நான் போனேன், எங்கள் மிஸ்ஸஸை பற்றி அவங்க தப்பாக சொல்லலை, சுபிக்ஷாவும் நானும் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்ததை பற்றி அவங்க தப்பாக சொல்லலை. சரி, வேறு என்ன கருத்து? அது வந்து என்னுடைய மனைவி பேரை அவங்க சொல்லிட்டாங்க சார். மனைவி பேரை சொல்லிட்டாங்களா? இல்லை சார், மனைவிங்கிற வார்த்தையை சொல்லிட்டாங்க. மனைவிங்கிற வார்த்தையை சொல்கிறதுக்கே இவ்வளோ நீங்கள் கத்துறீங்க. உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்த்து நாங்கள் பயந்துட்டோம். அந்த நேரத்தில் யாரும் இல்லையாப்பா? அது நல்ல வேலை. எப்பா அது திவ்யா கிட்ட பேசியிருக்காரு. இதே சப்போஸ் சாண்ட்ரா கிட்ட பேசியிருந்தா அன்றைக்கே பேனிக் அட்டாக் அவங்களுக்கு வந்திருக்கும். நல்ல வேலை. ஏன்னா அந்த ஃபேஸ் நானே பயந்துட்டேன். அப்படியே அந்த முகத்தை எடுத்துன்னு வருவார். எதுக்கடா அதுன்னா காரணமே இல்லாததுக்கு தாங்க கோவப்பட்டிருக்கிறாரு விக்ரம். சூப்பர் இல்லை? அதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு விஷயம் கேட்குறாங்க. இந்த விஷயத்தை எது மாற்றிக்கணும்னா, இவர் அரோரா சொல்கிறாங்க, கானா வினோத் நிறைய பொய் பேசுகிறார் சார், அதை மாற்றிக்கணும். என்ன கானா வினோத் பொய் பேசுகிறீங்களா? நான் பொய் பேசலையே சார். இல்லை சொல்கிறாங்க அரோரா. இல்லை சார், ஆமாம் அவங்க போய் பேசுனாங்க. ஒரு நிகழ்ச்சியோட சொல்லுமா? நான் நிகழ்ச்சியோட சொல்லணுன்னா, நாங்கள்லாம் குரூப்பாக ஒரு கேம் விளாண்டோம்ல. ஆமாம், ரொம்ப அற்புதமான கேம், சொல்லுங்கள். அதில் வந்து நாங்கள் விக்ரம் அவுட் ஆக்கணுங்கிற ஐடியாவே அவர் தான் கொடுத்தாரு. அப்புறமா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அது சுபிக்ஷாவின் ஐடியான்னு போய் பேசிட்டார் சார். ஓ, கரெக்டாக வினோத்? இல்லை சார், ஆக்சுவலாக நம்ம அதை சொல்லணும்னா அதுக்கு முன்னாடியே போகணும். திவ்யாவுக்கு ஒட்ட வந்தாங்களே, நான் அப்போவே சுபிக்ஷா கிட்ட சொன்னேன், விக்ரம் மேலே ஒட்டணும். நான் எங்கள் அண்ணன் மேலே அந்த இதெல்லாம் ஒட்ட மாட்டேன், அவருக்கு ரொம்ப துரோகம்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. இது வேற ஒன்று நடந்திருக்கா? இது உண்மையாக அரோரா? அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது சார். அடுத்த செக்மெண்ட்டில் அவர் வந்து போய் பேசினார் சார். அப்புறம் ஏதோ அண்டர் த பஸ் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. இது ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு புது விஷயம். த்ரோயிங் த அண்டர் த பஸ். இந்த படித்த பொறுக்கி நாய்கள் ட்விட்டரில் எழுதுகிற நாய்ங்க போட்டுக்கிட்டு இருக்க வார்த்தை, த்ரோயிங் த அண்டர் த பஸ். ஆமாம், இன்னொருத்தவங்களை கூப்பிட்டு போய் அண்டர் த பஸ்ஸில் போட்டுடுறாங்க. போங்கடா நீங்களும் உங்களுடைய இதுவும். அதுக்கு அடுத்தது இதே செக்மெண்ட்டு தான். அதுக்கடுத்தது வந்தார். இப்போ நான் என்ன பண்ணுறது, 2-3 முறை பாருங்கிறாரு. ஐயோ, பார்வை தான் நேற்று அனுப்பி விட்டேயா, இதுக்கப்புறம் உனக்கும் பேச கண்டென்ட் இல்லையா? இல்லைன்னு நான் என்ன பண்ணுறது? சரி, நம்ம இந்த செக்மெண்ட்டு டைம் ஆகிடுச்சாப்பா, பேட் பாக்ஸில் கொடுக்குறீங்க. இன்னும் ஆகலை சார், எபிசோடே நீங்கள் பார்த்துட்டு வர மாட்டீங்க. ஏதாவது வாரத்தில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கு சார். ஐயோ, நான் பார்த்ததே அந்த 40 நிமிஷம் தாயா, அதுலேயும் எனக்கு ஒருத்தர் கால் பண்ணிட்டாங்க, எனக்கு ப்ரெஷர் பண்ணிட்டாங்க, வந்த ரெட் கார்டு முடிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தா இன்னும் கேள்வி கேட்க சொல்கிறீங்க. சரி, அப்படி இருக்குதா அது நிலவரம்? அப்போ வேறு ஒன்று பண்ணி விடலாம்ண்ணே. ஒன்றும் கிடையாது, அடுத்த வாரம் பணப்பெட்டி ஒன்று வருது, அதை பற்றி இப்போ ஏதாவது ஒன்று போட்டு விடுங்க. பணப்பெட்டி வருதா? ஓகே, நான் ரெடி ஆகிக்கிறேன். ஒன்றும் இல்லைப்பா, இப்போ அடுத்த வாரம் பணப்பெட்டி வருது. யாருக்கு வந்து இதுக்கப்புறம் இவங்களுக்கு கோப்பையெல்லாம் வேணாம், வந்த வரையும் லாபம், பேமெண்ட் எனக்கு நல்ல பேமெண்ட்டு, உங்களுக்கு நல்ல பேமெண்ட்டோட பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு தகுதியான நபர்கள் யாருன்னா நம்ம சாண்ட்ராக்கை வந்து நான் வினோத்தை சொல்லுவேன் சார். ஏம்மா வினோத்தை சொல்கிறேன்? ஆமாம் சார், அவர் வந்ததுலேருந்து ஒரே மாதிரி இருக்கார்.
வந்ததுலேருந்து ஒரே மாதிரி இருக்காருன்னா கரெக்டாக இருக்காருன்னு தானே அர்த்தம். நான் எப்படி சார் இருக்கிறேன்? நான் வந்த வாரம் எப்படி சூப்பரா கேம் ஆடினேன். அதுக்கு அடுத்தது அப்படியே ஒரு மாரி கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன் என் புருஷனோட சேர்ந்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, அவரு எவிக்ட் ஆகி போனதுக்கப்புறம் நான் போய் அந்த ஜன்னல்ல உட்காந்துக்கிட்டு அப்படியே தனிமையே என்னை கொல்லுதுன்னு நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு நான் போய் பாரு கூட சேர்ந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்வைய தூக்கி அண்டர் த பஸ்ல போட்டேன். இணையவாசிகள் வார்த்தையிலே சொல்கிறேன். அண்டர் த பஸ்ஸில் போட்டு எப்படி நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறேன். அதனால் வினோத்துக்கு பணத்தை பெட்டி எடுத்துகிட்டு போயிடலாமா? அம்மா பணப்பெட்டியே உனக்காக தான்மா வைக்கிறேன். ஏன்னா ரொம்ப செலவு பண்ணியிருக்காம்மா உன் புருஷன், நீ பணப்பெட்டியை கொஞ்சம் எடுத்துருவியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டில் கேட்டு போகிறேன் என்னன்ட்டு இல்லை. ஏன்னா அக்கா வந்து ஒரு வேளை நாம் ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறோம், அதனால் ஒரு டைட்டில் கூட அடிச்சிருவோன்னு நினச்சிருக்காங்களா என்னன்னு தெரில. அதுக்கு அடுத்தது பணப்பெட்டி வேறு யார் எடுக்கலான்னா திவ்யா வந்து எழுந்திருக்கிறாங்க. உடனே எப்படி மட்டப்படுத்துகிறாரு பாருங்க. நீ போன முறை சொன்ன மாதிரி சுற்றி ரொம்ப நேரம் சொல்லாதம்மா, ஷார்ட்டாக முடியுமா? அப்படியா சார், அப்போ அரோரா எடுத்துக்கிட்டு போட்டும் சார். ஏம்மா? அது நேரம் வந்ததே எனக்கு ஒன்றும் புலப்படலை. ஏன்னா அது 50 நாள் தூங்கிட்டு தான் சார் இருந்து, இப்போவும் தூங்கிட்டு தான் இருக்கும். பிக் பாஸ் வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. நீங்களும் சொல்கிறீங்களே அழகாக இருக்கிற அரோரா, எப்படியா மனசாட்சியே இல்லாத அரோராவை பார்த்து அழகுன்னு சொல்கிறேன். கண்ணாடி போட்டால் அப்படி மறைஞ்சிருமா என்னன்னு தெரில. எனக்கு என் கண்ணில் அந்த பொண்ணு கன்றாவியாக தெரியுது, விஜய் சேதுபதி கண்ணில் அழகாக தெரியுது. ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து எடுத்துகிட்டு போகணுங்கிறார். வேறு யார் எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும்? சபரி நான் சொல்கிறேன் சார். 80 நாள் தூங்கிட்டு இருந்தேன். என்னையா நீ இப்போல்லாம் ரொம்ப உற்சாகம் அடைஞ்சிட்ட? கனி போனதுலேருந்து உற்சாகம் அடைஞ்சிட்டேன். ஆமாம் சார், கனி அக்கா என்னை பாசத்திலே வச்சு வளர்த்தாங்களா, என்னை அடுத்த ரியோவாக மாற்றலான்னு நினச்சாங்க சார். நான் திடீர்னு சிலித்து இருந்துட்டேன். நான் நியாயம்லாம் கேட்டேன் பார்த்தீங்களா? ஆமாம்மா நீ கேட்ட நியாயம் தான் நீ நாடு ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. சூப்பர் சூப்பர். இப்போ நீ யார் பணப்பெட்டி எடுத்துன்னு போகலாம்? பணப்பெட்டியை வந்து அரோராவை எடுத்துகிட்டு போட்டோம் சார். சரி நீப்பா விக்கல் விக்ரம் சார் பிக்ஸா எடுத்துகிட்டு போட்டோம் சார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் சொல்கிறாங்க. உடனே விஜய் சேதுபதி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. நானும் 2வது சீசன் இதை இது பண்ணுறேன். எல்லோரும் எப்போதுமே வந்து அந்த கோப்பையை நோக்கி போகணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது என்னையா இந்த சீசனில் ஒருத்தனுக்கு கூட அந்த எண்ணம் வரல? ஏன் ஒருத்தனுக்கு கூட அந்த எண்ணம் வரல? உங்களுக்கெல்லாம் அந்த ஒரு வாரத்தை கடந்த அதுக்கு காரணமே நீங்கள் தான்யா. நீங்கள் ஆரம்பத்திலே வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்னு கொடுத்து பழக்கி விட்டீங்க. அவன் ஒரு வாரத்தை கடக்கிறதே பெருசு. இன்னொன்று இவனுங்கெல்லாம் கடந்து வந்ததே பெருசு. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? இவங்களா இந்த டாப் 6ல் வந்து நிற்கல. இவங்களாம் டாப் 6ல் நிற்கல. விஜய் சேதுபதி நிறுத்தி வச்சிட்டார். அட பாவி. இன்னொன்று சுபிக்ஷா அவனுடைய பயண வீடியோவில் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்களே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் விக்ரமும் அந்த ஃபினாலே ஸ்டேஜில் வந்து நிற்போம், ஒரே ஸ்டேஜில் நிற்போம். அதாவது என்னென்னா இந்த பக்கம் விஜய் சேதுபதி, அந்த பக்கம் சுபிக்ஷான்னு நினச்சிருக்காங்க போல இருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி அந்த ரெட் கார்டு கொடுக்கலன்னா டபுள் எவிக்ஷன் பண்ணியிருந்தால் சுபிக்ஷா விக்ரமும் தான் பக்கத்தில் நின்று இருப்பாங்க. அம்மா கரெக்டாக கணிச்சம்மா. அதுக்கு அடுத்தது வந்து எவிக்ஷனுக்கு ஒரு கார்டை தூக்கிட்டு வந்துட்டு அது ப்ராங்க் ஒன்று பண்ணுறாரு. ப்ராங்க் பண்ணி சுபிக்ஷான்னு பேர் காட்டிடுறாரு. அந்த அம்மா டைட்டில் வின்னருங்கிற கனவுல வாழ்ந்துகிட்டு இருந்தது இல்லையா, கொஞ்சம் மனசு உடஞ்சிடுச்சு. உடனே பிக் பாஸ் வந்து ஆறுதல் சொல்கிறாரு. அழகாக இருக்கிறேன். என்னடா இது எனக்கு ஒன்றும் புரியல. அழகாக இருக்கிறேன்னா சந்தோஷமாயிடுச்சு. அப்போ இந்த உலகத்தில் அழகாக இருக்கிறேன்னு 4 பேர் சொன்னால் நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும்ல. இதுக்கு அப்போ விட பெரிய விஷயமா? அழகுங்கிறது தன்னைத்தானே ரசித்து கொள்வதுதான் அழகு. மற்றவனுடைய இதை கேட்டுட்டு அதில் என்ன அழகுன்னு எனக்கு புரியல. விஜய் சேதுபதி வந்து அரோராவை அழகுன்னு சொல்கிறாரு. அது வந்து கேட்க நல்லாவா இருக்குது? ஏன்னா அழகுங்கிறது பார்க்குறது இல்லை சேதுபதி, அது மனசு. நீங்கள் பார்த்த மனசு வேறு, நாங்கள் பார்த்த மனசு வேறு. ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து சஸ்பென்ஸ் கொடுக்குறாராம். யார்? நம்ம அண்ணன் சேதண்ணன். பாய் டாட்டா நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஸ்பென்ஸை கொடுக்குறாரு. அப்படியே டிக்கெட் டு ஃபினாலே பிக் பாஸ் ஏதோ அறிவிச்சிட்டு இருக்காரு. அப்போ பிக் பாஸ் இவர் விஜய் சேதுபதி என்ட்ரி ஆகுறாரு. அரோராவுக்கு அவர் அந்த டிக்கெட்டெல்லாம் கொடுக்குறாரு. நம்ம பார்க்குற நம்மளுடைய கண்களில் ஆனந்த கண்ணீர். எங்கள் அக்கா சாண்ட்ரா அக்கா நல்ல உடல் ஆரோக்கியத்தில் இருக்காங்க. இதை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா. ஏன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் தமிழ்நாடே கொலை நடுங்கி போஸ்ட்டாக போட்டு சரி விடுங்க.